ஒரு திரைப்படத்தினுடைய கதை அது திரைக்கதையாக மாறும்போது அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்னு நிறைய திரைப்படங்களை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து மெயின் கேரக்டர்ஸ்க்கு மட்டுமே வந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுப்பாங்க. ஆனால் உப கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தா அவங்க வந்தாங்க, அவங்க அம்மா அப்பா, அவர் வந்து காலைல வேலைக்கு போயிட்டு வருவார், சாயங்காலம் ஆனால் அம்மா வந்து டெய்லி சமைச்சிட்டு இருப்பாங்க, இவ்வளோதான்ற மாதிரி ஷார்ட் இருக்கும். அவங்களுக்கான தேடலோ அவங்க கதாபாத்திரத்திற்கான ஒரு நியாயமான விஷயங்களையோ முன்னிறுத்தி திரைக்கதையில் எழுத மாட்டாங்க. வசனங்களும் அவங்களுக்கு பெருசாக இருக்காது. அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி போகும். சில திரைக்கதைகளுக்கு வந்து அம்மா அப்பா கேரக்டர் வந்து வந்துட்டு போனால் போதுன்ற மாதிரி இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில திரைப்படங்களில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு காதலை ஒரு அப்பா எதிர்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான காரண காரியங்கள்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்களே வந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம வந்து கோட்டை விட்டுடுவோம். அவர் காதல் எதிர்க்கிறார் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில டைரக்டர்ஸாக வந்து அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து பின்புலம், அவர் ஏன் அந்த காதல் எதிர்க்கிறார் தெரியுமா, அவர் ஒன்று ஜாதிய பாசம் அதிகமாக இருக்கும், இல்லை அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கதை ஒன்று பாஸ்டில் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வந்து சும்மா போகிற போக்கில் சொல்லுவாங்க. நன்கு எழுதப்பட்ட திரைக்கதை என்பது வந்து வளவலன்னு ஆட்களை சேர்க்காம குறைவான ஆட்கள் இருந்தாலும் அவங்கள வச்சுக்கிட்டு கதை பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்படி கதை பண்ணி ஒரு திரைப்படம் மலையாளத்தில் வந்திருக்கு. அந்த திரைப்படத்துக்கு பேர் வந்து தலவரா. இந்த திரைப்படம் வந்து அமேசான் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் டப்பிங்லாம் கிடையாது, ஆங்கில சப்டைட்டில் உண்டு. இந்த திரைப்படத்தினுடைய விரிவான விமர்சனத்தை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன்ட் வித் அஸ். நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஹை பட்டன் உங்களுக்கு தெரியும். அந்த ஹை பட்டன் வந்து கிளிக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் போடவும் மறக்காதீங்க. முக்கியமாக ரொம்ப வேலை அதிகமாக இருந்தால் லைக்காவது பண்ணுங்கள். ரைட், தலவரா. நாயகன் அர்ஜுன் அசோகன், அவர் தான் வந்து ஜோதி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. இதில் அவருக்கு வந்து வெற்றிலிகோ அப்படின்ற தோல் சம்பந்தமான, உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து வெண்குஷ்ணம் சொல்லுவாங்க, ஆனால் பிளாக் ஸ்கின்லாம் அங்கங்கே வந்து ஒயிட் பேச்சஸாக இருக்கும். இதை வந்து வெட்லிகோ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த நோயுடைய நாயகன். இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து மலையாள திரைப்படத்தில் தான் சாத்தியம். ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில் மையப்புள்ளியாக இருக்கிறது. நாயகனுக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னாலும் கூட அப்பாவுக்கு வந்து அந்த சினிமா ஆசை நிறையவே இருக்குது. எது, நாயகனுடைய அப்பா ஜோதிஷருடைய அப்பாவுக்கு அந்த ஆசைகள் நிறையவே இருக்குது. அவருடைய பெயர் வந்து கண்ணப்பன், அவர் அந்த அசோகன்ற கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய மனைவி வந்து, அதாவது நாயகனுடைய அம்மா வந்து தேவதர்ஷினி வந்து ஆஷான்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அப்பா வந்து நாடகத்தில் நடிக்கிறவர், சினிமாவில் பெரிய வாய்ப்புக்கு போகணும்னு நினச்சி அவரால் நிறைவேற முடியாமல் தெரு நாடகங்கள், கூத்து எல்லாத்துலேயும் நடிச்சிட்டு இருக்கார். மேடை நாடகம்லாம் நடிச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர். இந்த பக்கம் வந்து அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளராக வேலை செய்வாங்க. ஸோ கஷ்ட ஜீவனத்தில் போயிட்டு இருக்கும்போது பையன் வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கிறான். முக்கியமாக பலசரக்கு கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காப்புல, டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சாலும் கூட மனத்தினுடைய ஓரத்தில் வந்து சினிமாவில் சாதிக்கணுன்ற ஆசை இருந்தாலும் கூட இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனை வந்து அவன் முகத்திலே இருக்கிறதுனால அதை நிறைய பேர் வந்து கேலி பண்ணுறாங்க. அவனை வந்து நண்பர்கள் கூட வந்து பாண்டான்னு வந்து கூப்பிட்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் நாயகன் இதையெல்லாம் மீறி அவனுக்கு ஒரு காதல் வருது. இதெல்லாம் மீறி அவன் வந்து ஜெயிச்சானா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோன்னா, இந்த திரைப்படத்திற்காக எழுதப்பட்ட திரைக்கதை மிக முக்கியமாக அகில் அனில்குமார், அப்புறம் வந்து அப்பு அஸ்லாம், இந்த 2 பேர் தான் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே நாயகனுடைய அப்பாவுடைய கேரக்டர்ஸ் வந்து எப்படிலாம் வந்து சினிமாவுக்காக வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குது. தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய அம்மா தேவதர்ஷினி, அவங்ககிட்டருந்து வந்து கணவர் வந்து எப்படிலாம் காசு வாங்கி சினிமாவுக்கு போகிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து மிக அழகாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவங்க சிஸ்டருடைய கல்யாணத்தை வந்து அவங்க 2 பேரும் எப்படி எதிர்க்கிறாங்க போகிறாங்கன்ற விஷயங்களும் சரி, அதற்கான நியாயங்கள் போன்றவற்றெல்லாம் வந்து பேசியிருந்தாலும் கூட இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து பாசிட்டிவான விஷயம், தேவதர்ஷினி வந்து ஒரு தூய்மை பணியாளராக இருக்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம கதைகள் எல்லாம் நடுத்தர குடும்பம்னும் போது அவங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க, இல்லை வந்து ஏதாவது கடையில் வேலை செய்வாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்துறது, இப்போ உதாரணத்துக்கு வந்து சித்தா படத்தில் வந்து அதை வந்து அருண்குமார் வந்து உடச்சிருந்தார். நாயகன் வந்து தூய்மை பணியாளராக இருப்பாங்க, அதுக்கு மேனேஜராக வந்து சித்தார்த் இருப்பார். இந்த மாதிரி ஒரு நார்மலைஸ் பண்ணுறது, எதையோ கொலை எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணுறாங்க, ட்ரக்கை நார்மலைஸ் பண்ணுறாங்க, எல்லாமே நார்மலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அது ஒரு வேலை,
அதில் வந்து பங்கு பெற்றவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுல வந்து எனக்கு சித்தா வந்து முதல் படினா, இந்த படம் வந்து 2வது படியாக போகுது. அந்த விஷயத்துக்காகவே இயக்குனர் அனில்குமாருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். 1. 2வது, இது ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபில்ம். ஆனால் எடுத்துக்கிட்ட கதைக்களமும் அதில் இருக்கிற காதலும் அதில் இருக்கக்கூடிய எப்பயுமே நான் சொல்லுவேன், ஒரு படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்கணும். அதுதான் ஒரு மிகச்சிறந்த படம். அதுக்கு உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். காஸ்டவே அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எங்கேயுமே நாயகன் வந்து தன்னம்பிக்கையை வந்து விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கவே மாட்டான். கடைசி வரை போராடுவான். உயிர் மூச்சு இருக்கிற வரை போராடுவான். ஓகே, ஸோ இந்த மாதிரி உதாரணத்துக்கு நிறைய திரைப்படங்களை சொல்லலாம். இந்த திரைப்படம் வந்து எந்த இடத்துல வந்து சூப்பராக போகுது, நல்லா வருது அப்படின்னா கதாபாத்திரங்கள், முக்கியமாக நாயகனுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த கேரக்டரைசேஷன், அதுக்கு அவங்க வந்து சிறப்பு செஞ்சுருக்காங்க. மிக முக்கியமாக தேவதர்ஷினி வந்து இந்த சினிமானதுமே அவங்களுக்கு வந்து அந்த கோவம் வரும். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் வந்து சினிமா ஆசையில் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க வந்து கோவத்தை காட்டுற இடங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரேவதி சந்தியான்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. இந்த ஷர்மாவை தூக்கிடுங்க. ஓகே, கருடனை நடித்த பொண்ணு தானா இது? ஏன்னா அந்த பொண்ணை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீலு. கருடனில் நடித்த பொண்ணு இந்த படத்தில் வந்து ரொம்ப பின்னி படம் எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து ஹோல் ஃபில்மும் மலையாளத்தில் போகுது. சந்தியா வந்து தமிழ் பொண்ணுன்றதுனால தமிழே பேசுகிறாங்க. முக்கியமாக அவங்களுக்கு யார் டப்பிங் கொடுத்தாங்கன்னு தெரியல. சில வாய்ஸ் வந்து மெஸ்மரைசிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரியான வாய்ஸு சந்தியாவுக்கு குரல் கொடுத்தது. அது ஓன் குரலாக இருந்தால் இன்னும் வந்து அப்ரிசியேஷன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து அந்த குரல் இருக்கும். இப்போ கற்பனையில் நம்மளுக்கு பிடித்த ஒரு பெண் வந்து பேசுகிற போது சில வாய்ஸ் நம்மளுக்கு தேவையாக இருக்கும். அதுக்கு நிகரான ஒரு வாய்ஸ் தான் வந்து அந்த டப்பிங் கலைஞராக இல்லை அவங்க ஓன் வாய்ஸ் தான் தெரியல. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். முக்கியமாக சந்தியா கேரக்டரை வந்து வடிவமைச்ச விஷயத்தில் அவங்க வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது சுதந்திரமான ஒரு பெண். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுடைய ஆசைக்கு குறுக்கே நிற்காத அளவுக்கு கூடமான வரை வந்து அது வந்து என்ன சொல்கிறது ஊர் சுற்றுறவனை கல்யாணம் பண்ணாத, பொறுப்பாக இருக்கிறவனையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரியான ஒரு அப்பா அம்மாக்கள். ஸோ சந்தியா கேரக்டர் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இந்த ஜோதிஷ் கேரக்டரை வந்து அது ட்ரீட் பண்ணுற விதம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக எப்பயுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இருக்கிற ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த பொண்ணை வந்து அவன் வந்து தெய்வத்துக்கு சமமாக பார்ப்பான். அவளை வந்து தேவதை மாதிரி அவன் கன்சிடர் பண்ணுவான். உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து இங்கிலாந்தில் இருக்கிற வாழ்க்கை ஓரளவுக்கு அடுத்தவளை சோத்துக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் வெறும் 5 ரூபா, அந்த 5 ரூபாயை தேவி தேட்டருக்கு பின்னாடினும் அந்த டீ கடையெல்லாம் இருக்குது. அதை பார்ப்பேன் நான். எல்லிஸ் ரோட்டில் வந்து தேவி தேட்டருக்கு அப்படியே பேக் சைடு அந்த எல்லிஸ் ரோட்டில் வந்து ஒரு டீ கடை இருக்கும். அதில் பரோட்டா சைடில் போடுவாங்க. ஒரு பரோட்டா 1.5 ரூபா, 3 பரோட்டா வந்து 4 ரூபா வரும். அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்பேன். அதுதான் இன்றைக்கான சாப்பாடு. அதுக்கப்புறம் தேவி தேட்டரில் 6 டிக்கெட்டுக்கு மணிக்கணக்கில் நின்று அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு XYZ தேவியில் முன்னாடி அதில் தான் நீ படம் பார்க்கணும். இப்படி தான் என் வாழ்க்கை போச்சு 1994 to 2000 வரலையும். ஸோ இந்த 5 ரூபான்றது பெரிய விஷயம். 1998 ஒரு ஃபில்ம் வந்தது. சசி அந்த திரைப்படத்தை வந்து இயக்குனர். அந்த படத்துக்கு பேர் வந்து சொல்லாமலே. அதில் லிவிங்ஸ்டன் கதாபாத்திரம் வந்து வாய் பேச முடியாது. ஆனால் அவர் வந்து பெண்களோட பழகணும்னு ஆசை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கிற ஆள், வறுமையில் இருப்பார். நல்லா கேளுங்க, வறுமையில் இருப்பார். அந்த படத்தில் அவர் எங்கே வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப அட்மையர் ஆகுவார், கௌசல்யா கிட்ட எங்கே ரொம்ப அட்மையர் ஆவார்னா எல்லாம் கிருஷ்ணதாவுக்கு போயிருப்பாங்க. அவர்கிட்ட ஒரு 5 ரூபா தான் இருக்கும். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா காசை விசிறி செலவு பண்ணுவாங்க. அது போகும்போது சொல்லுவாங்க, என் பாய் ஃப்ரெண்டாக தான் எல்லாம் செலவு பண்ணுவான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கௌசல்யாவுடைய ஃப்ரெண்ட், ஐ மீன் பாய் ஃப்ரெண்ட் நட்ராஜ் கேரக்டரில் இவர் நம்ம லிவிங்ஸ்டன். ஆனால் அவர்கிட்ட வந்து காசு கையில் இருக்கவே இருக்காது. 5 ரூபா தான் இருக்கும். அந்த 5 ரூபாயை கூட வந்து ஒரு செருப்புக்காரன் வந்து தைக்கும்போது வாங்க மாட்டான். ஆனால் பாத்ரூமில் போய் புலம்பிட்டு இருப்பார். யாராவது கூட்டா நிம்மன் வந்துடுவியா, இப்போ பாரு அசிங்கமாக இருக்குல்ல, 5 ரூபா வச்சுட்டு ஒன்னெல்லாம் ஏன்டா இந்த பொண்ணுங்க கூட வருது, அவங்களாம் பெரிய பணக்காரங்கடா அப்படின்னும் போது அந்த பாத்ரூம் விட்டு வெளியே வந்ததுமே கௌசல்யா கேரக்டர் வரும். அப்படியே ஒரு கொத்து பணத்தை எடுத்து லிவிங்ஸ்டன் பாக்கெட்டில் வச்சுட்டு, இனிமேல் இங்கே எந்த செலவாக இருந்தாலும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் கௌசல்யா ஃப்ரெண்ட்ஸு இவரெல்லாம் போகும்போது எல்லாத்துக்கும் இவர் தான் டிக்கெட் எடுப்பார், கூல்ட்ரிங்க்ஸுக்கு இவர் தான் காசு கொடுப்பார், காஃபி காசு கொடுப்பார். இந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லாருமே வந்து நட்ராஜுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இந்த வேட்டி அவரும்போது பிடிக்கிறதா நல்ல நட்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேட்டி அவுந்து அசிங்கமாகக்கூடிய ஒரு நேரத்தில் கை கொடுத்து பிடிக்கிற மாதிரி கௌசல்யா அந்த பணத்தை எடுத்து வந்து பாக்கெட்டில் வைப்பாங்க. உண்மையிலே அந்த சீன் வந்து இன்றைக்கும்
மனப்படமாக பேசுகிறேன் பாருங்க. அந்த காலகட்டத்தில் அந்த 5 ரூபாய்க்கு பரோட்டா சாப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சீன் வந்து அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக கண்ணெல்லாம் பொல தள்ளி வந்தது. ஸோ அதுக்கு நிகரான ஒரு விஷயமா தான் இந்த படத்தில் வந்து அவனுக்கும் அவளுக்கும் காதல் வந்துருச்சுன்னு நாயகன் உணர்ந்து அவளை வந்து அவாய்ட் பண்ணுவான். அப்போ நாயகி கேட்பா, எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேற, எப்போ பார்த்தாலும் என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிற, என்ன கதை சொல்லு அப்படின்னா, இல்லை நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் ஃப்ரெண்டில் தப்பாக பேசுகிறாங்கிட்ட தான் உன்னை நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நாயகி சொல்லுவா, ஏன்னா அப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதானே. ஏன்னா நாயகனுக்கு தெரிஞ்சாலும் கூட அவனுக்கு ஏற்கனவே வந்து ஒரு காதல் தோல்வி இருக்குது. இந்த பொண்ணு மூஞ்சில் இருக்கிற தழும்பை பார்த்து விட்டு போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணை வந்து அவாய்ட் பண்ணுவான். அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லும், உனக்கு ஏதாவது காதல் இருக்கா, ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சும் என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறல, உனக்கு ஏதாவது காதல் நீ காதலிச்சிருக்கேன் முன்னாடி அப்படின்னும் போது பண்ணியிருக்கேன். அப்போ எப்போ காலேஜ் படிக்கும்போது. ஆனால் அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடுச்சு. காரணம் வந்து இந்த மார்க்ஸு, அதனால் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னும். ஒரு காதலை இவ்வளோ அழகாக சொன்ன திரைப்படம் சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த நண்பர்கள் அவங்க அவர் கூட இருக்கிற ட்ராவல்ஸு, அதில் நிகழ்ச்சியான காட்சிகள், அவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்து நிற்கிறது. இந்த மாதிரி காட்சிகள் நீங்கள் திரும்ப திரும்ப படங்களில் பார்த்தாலும் கூட சில சீன்ஸ் வந்து நம்மளை வந்து வாவ் அப்படின்ற மாதிரியான வைக்கும் இல்லையா, அப்படியான மொமெண்ட் இந்த படத்தில் நிறைய இருக்குது. இப்போ ஒரு சீன் நான் இதை சொன்னல, இது எதுவுமே ஸ்பாய்லர்ஸ் கிடையாது, ஒரு சின்ன சீன் அவ்வளோதான். இந்த சீன் எப்படி எழுதப்பட்டது, அது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து லவ்வே சொல்லலை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வீட்டு உள்ளார நடக்கிற ஒரு சின்ன சீனு. அந்த சீனுக்கு வந்து மியூசிக் கூட இருக்காது, ரொம்ப ரொம்ப காமாக வந்து லைட்டாக அங்கிறது அப்படியே எவால்வ் ஆகும். மியூசிக் வரும்போது அது வந்து அந்த லவ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பூ மலர்ற மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயம். அதே மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு எதிரியாக நினைக்கிற ஒரு பொண்ணு வந்து நம்மளை விட உயரமான இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பையன் வந்து டக்குன்னு வந்து அம்மா கிட்ட வந்து இப்படி வா, இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த அது பேர் என்ன, அந்த புல்ரோசர் அந்த இது மேலே அந்த கிரேனில் வந்து ஏறி நிற்கிற இடம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த படத்தை வந்து சுவாரஸ்யப்படுத்துதுன்னு சொல்லுவேன். எல்லாவற்றையும் விட எங்கே ஒருத்தன் உடையிறான் அப்படின்னா, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு ஆண் வந்து எங்கே உடையுவான் அப்படின்னா, தனக்காக ஒருத்தன் வந்து காலையிலேருந்து தேடிட்டு இருக்கா அப்படின்னு தோணும்போது, கேட்கும்போது படார்னு உடஞ்சி கட்டிப்பிடிச்சி அழுவோம். அதுக்கு முன்னாடி வரலையும் அந்த சீன்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சீனாகவே நான் பார்க்குறேன். ஸோ இந்த வந்து 2 சீன் தான் நான் சொன்ன படம், ஸ்பாய்லர்ஸ்லாம் நான் பெருசாக சொல்லலை. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சீன் தான் இந்த படத்தை வந்து ரொம்ப வேறு லெவலுக்கு எடுத்துன்னு போச்சுன்னு சொல்லுவேன். அதனால் இந்த படத்தை த்ரூ அவுட்டாக நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய பெரிய சர்ப்ரைஸ் இருக்காட்டாலும் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன நெகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களை வந்து அந்த காட்சிகளோடு உங்களுக்கு கட்டி போடுற வித்தை இந்த திரைப்படத்தில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். படத்துக்கான மியூசிக் எலக்ட்ரானிக்கலி விஜய் ஆனந்த் அவர் படத்துக்கான மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணியிருக்காரு. சாங்ஸும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அடுத்தது வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து அனுருத் அனிஷ், அவரும் அவருடைய பகுதியை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாலும் எடிட்டிங் வந்து ராகுல் ராதாகிருஷ்ணன், 3 பேருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து அவங்களுடைய பங்களிப்பை பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து எழுதப்பட்ட விதத்திலும் எடுக்கப்பட்ட விதத்திலும் மிளிர்கிறது. முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி இந்த சமூகம் அணுகுகின்றது, இப்படியான ஒரு மனிதனை இந்த சமூகம் எப்படி வந்து ட்ரீட் பண்ணுது அப்படின்றத போகிற போக்கில் சொன்ன விஷயமும் நல்லா இருந்தது. முக்கியமாக படம் பார்க்குறதுக்காக போகக்கூடிய தேடல்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரைட். ப்ளஸ் பாயிண்ட் இவ்வளோ சொல்லிட்டோம். வாட் இஸ் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், அவன் இயல்பாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்ற ஒத்த வரியில் வந்து நாயகி வந்து கடக்கிறான். அந்த இடத்துக்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக ஒருத்தன் வந்து அவனாவே இருக்கிறான், நடிக்கலை, அவன் பரிதாபத்தை தேடலை, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கு இன்னும் ஆழமான ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கணும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். இது மட்டும்தான் அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி வந்து ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி நீங்கள் நிறைய படங்கள், நிறைய காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா படத்துலையும் இருக்கிற காட்சி தான் வெவ்வேறு இடங்களில், ஆனால் எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி அதை எடுக்கிறது தான் வித்தை. ஏன்னா நாம் எல்லோரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழறோம், ரைட்? ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதை வந்து அழகுபடுத்துது, அந்த பார்வையை மாற்றுது. ஸோ முக்கியமாக இந்த திரைப்படத்தில் 2 விஷயங்களுக்காக அனில்குமாரை வந்து பாராட்டணும். 1, நாயகனுடைய அம்மா வந்து தூய்மை பணியாளராக இருக்கிறாங்க. 2, நாயகி இப்படியான வெட்டில்கோ மாதிரியான ஒரு குறைபாடு கொண்ட ஒரு நாயகனை மனப்பூர்வமாக அவன் நேசிக்கிறான். அதுக்கு இதெல்லாம் தடையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி நாயகி வந்து இந்த நாயகனுடைய பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சு கூட அந்த காதலை அவள் ஏற்கிறா. அதுக்கு தான் சொன்னால் ஒரு சின்ன அதுக்கு வந்து ஒரு வலுவான காரணங்கள் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு ஃபிலிமு, பெஸ்ட் ஒன் அப்படின்னு நான் சொல்லுவேன். டோன்ட் மிஸ் இட். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விரைவு உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.